ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க, அதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் நல்லா வறுபட்ட உடனே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாவும் நல்லா உடையணுங்க, அந்தளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் முந்திரி 50 கிராம், பொன்னிறமாக வருங்க, கருகிடக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற விட்டுடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பை பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எப்பவுமே காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்குங்க, அப்போ தான் இது கல்யாண வீட்டு காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். 200 மொத்தமாக நமக்கு 200 ml அளவுக்கு எண்ணெய் ஆகும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்குங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல், உங்களுக்கு எந்த வத்தல் வேணுமோ நீங்கள் அந்த வத்தல் சேர்த்துக்குங்க. நான் மணத்தக்காளி வத்தல் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பூண்டு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா வதங்கட்டும். 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கட்டுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, என்னாலே நம்ப முடியல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். மொச்சப்பயிரை முந்தின நாளே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு 1/2 உப்பு சேர்த்து வேக வச்சுடுங்க. ஏன்னா நம்ம குழம்புல உப்பு சேர்க்கறதுனால இதில் 1/2 உப்பு சேர்த்தா போதும். இப்போ நடுவில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு பழைய புளியும் ஊற வச்சுக்கலாம். புது புளி ஒரு லெமன் சைஸும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. உங்கள் சுவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். பழைய புளியும் புது புளியும் ஊற வச்சு கரைச்சி எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ஒரு பட்டை ஒரு துண்டு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இதுதான் அந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த சீக்ரெட் யாரும் சொல்ல மாட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நடுவில் திறந்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்குங்க.
காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், முந்திரி, கசகசா ஊற வச்சதை அரைச்சி ஊற்றிடலாம். இப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. கல்யாண வீட்டு காரக்குழம்புனா சும்மாவா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குது இல்லைங்களா, அந்த பொடியை கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியை போட்டு கலக்கி ஊற்றிக்கலாம். அப்படியே போட்டால் கட்டிகளாகிடும், கட்டி கட்டி அங்கங்கே நிற்கும். அதனால் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த பொடி தாங்க லாஸ்ட்டில் அப்படி ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸோட அளவுலாம் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் சாப்பிட்லாம் இந்த குழம்புன்னு பார்த்திங்கன்னா 10 பேர் அளவுக்கு சாப்பிட்லாங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு இருக்குது. ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் வடகம், 1 ஸ்பூன் மணத்தக்காளி விதை தாளித்து எடுத்து நம்ம குழம்புல கொட்டிக்கலாம். நல்லா வெடிப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். எப்போ தாளித்து கொட்டினீங்கனாலும் உடனே மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. தேங்க்யூ.